to our channel Tnpsc teaching. இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா எந்த லெசன் பார்க்க போறோம்னா 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் யுஎன்ஓ அப்படின்ற லெசன் தான் फ्रेंड्स பார்க்க போறோம். இந்த லெசன் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான லெசன். டிஎன்பிஎஸ்சியோட பாலிட்டி சிலபஸ்ல ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக்ல தான் இந்த லெசன் வந்து கவர் ஆகுது. இது கூடவே 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற ஒரு லெசனும் வந்து கவர் ஆகும் फ्रेंड्स. நான் ஃபர்தரா இருக்கக்கூடிய வீடியோஸ்ல 9th ஸ்டாண்டர்ட் ஹியூமன் ரைட்ஸ் லெசனும் வந்து நான் உங்களுக்கு டீச் பண்ணிடுறேன். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெசன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன் தான். அடுத்து 9th கிளாஸ்லேயும் வந்து ஹியூமன் ரைட்ஸை பற்றி படிக்கிறதுனால ஸோ இப்போவே வந்து இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு வந்து இதை பற்றின நாலேஜ் வந்து இப்போவே வந்து கிடச்சிரும். இன்ட்ரடக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரிபடி இஸ் பார்ன் ஈக்குவல். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும் போது சமம் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லா இண்டிவிஜுவலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கண்ணியமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை வாழ்கிறதுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி தான் வந்து இந்த லெசன் ஹியூமன் ரைட்ஸை பற்றி தான் நம்ம ஃபுல்லாகவே வந்து பார்க்க போகிறோம். ஹியூமன் ரைட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, rights inherent to all human beings regardless of race, sex, nationality, ethnicity, language and religion. இன்னரென்னா அவங்க பிறக்கும் போதே பிறப்பின் அடிப்படையிலேயே வந்து அவங்களுக்கு எல்லா ஹியூமன் பீயிங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரைட்ஸ் வந்து இருக்குது. என்ன அதாவது ரிகார்ட்லெஸ் ஆஃப் ரேஸ், அவங்க எந்த இதில் பிறந்திருந்தாலும், செக்ஸ் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், நேஷ்னாலிட்டி அவங்க எந்த அமெரிக்கனாக இருக்கட்டும் இந்தியனாக இருக்கட்டும், எத்னிசிட்டி, லாங்குவேஜ், ரிலீஜன் இதெல்லாம் பார்க்காம எல்லாருக்குமே என்னது இந்த ஹியூமன் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிறப்பின் அடிப்படையிலே வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ஹியூமன் ரைட்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஃப்ரீடம் ஃப்ரம் ஸ்லேவரி அண்ட் டார்ச்சர். யாரும் யாருக்கிலையும் அடிமையாக வந்து இருக்கக்கூடாது, அவங்க யாரையும் வந்து டார்ச்சரும் பண்ண முடியாது. ஃப்ரீடம் ஆஃப் ஒப்பீனியன் அண்ட் எக்ஸ்பிரஷன், அவங்க நினச்சதை வந்து பேசுகிறதுக்கும் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் வந்து அவங்களுக்கு உரிமை இருக்குது. த ரைட் டு லைஃப் ஒர்க் அண்ட் எஜுகேஷன், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அவங்களுக்கு வாழவும் வந்து இருக்குது ரைட்ஸ் இருக்குது. என்ன பிடிச்ச வேலை பார்க்கவும் ரைட்ஸ் இருக்குது. அவங்களுக்கு பிடிச்ச படிப்பை படிக்கவும் வந்து அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஹியூமன் ரைட்ஸ் கீழே வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வேர் டு ஹியூமன் ரைட்ஸ் கம் ஃப்ரம், எங்கேருந்து இந்த ஹியூமன் ரைட்ஸ் வந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் அண்ட் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் கிட்ட தான் இது வந்து இதனுடைய வேர் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 2 இருக்குது. ரிட்டன் ப்ரீகர்சர் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் டாக்குமெண்ட். இந்த மாதிரி ஹியூமன் ரைட்ஸை வந்து ரிட்டனாக வந்து வச்சுருந்தது எப்போத்துலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே அதில் வந்து வந்துடும். அடுத்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் மேக்னா கார்ட்டா ஆஃப் 1215 இங்கிலாண்டோட மேக்னா கார்ட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மேக்னா கார்ட்டா சாசனம் சொல்லுவாங்களே, அரசியல் சாசனம், அதுதான் மேக்னா கார்ட்டா ஆஃப் 1215 இங்கிலாண்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, gave people new rights and made the king subject to the law. ஸோ முன்னாடி வந்துலாம் எப்படி இருக்கும்னு பார்த்தா கிங் சொல்கிறது தான் வந்து மக்கள் கேட்கணும். ஸோ அப்படி இல்லாமல் இங்கிலாண்டில் என்ன பண்ணாங்க, ஒரு லாவை வந்து மேட் பண்ணி அந்த லாவுக்கு வந்து அரசனும் வந்து அடி பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வேர்ல்டுலேயே வந்து இந்த ஹியூமன் ரைட்ஸ்க்காக ஏற்படுத்தப்பட்ட டாக்குமெண்ட்டு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பெட்டிஷன் ஆஃப் ரைட்ஸ் 1628 இங்கிலாண்டு. அடுத்து ஹேபஸ் கார்பஸ் ஆக்ட் ஆஃப் 1679 இங்கிலாண்டு. அந்த ஹேபஸ் கார்பஸ்னால் ஆட்கொணர்வுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஹையர் ஸ்டாண்டர்டில் நீங்கள் என்னென்னு படிப்பீங்க ப்ரீஃபாக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது இங்கிலீஷ் பில் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் 1689. அடுத்து ஃப்ரெஞ்ச் டிக்ளரேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் மேன் அண்ட் சிட்டிசன் 1789. அடுத்து யூஎஸ் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் பில் ஆஃப் ரைட்ஸ் 1791. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்டாக வந்து ஹியூமன் ரைட்ஸை பற்றி சொல்லியிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யுனைடெட் நேஷன், பர்த் ஆஃப் யுனைடெட் நேஷன் வந்து எப்போ வந்தது அதனுடைய ஹிஸ்ட்ரி பற்றி சொல்லுவாங்க. இந்த ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்ற கான்செப்டே வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கும் பார்த்தீங்களா. செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் தான் இந்த ஹியூமன் ரைட்ஸுன்ற டாப்பிக்கே வந்து வந்தது. செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹியூமன் ரைட்ஸ் வந்து வயலேட் பண்ணிட்டாங்க. வார் டைமில் வந்து நிறைய பேர் இறந்துட்டாங்க, அவங்களோட வாழ்வாதாரம் எல்லாமே போச்சு, அவங்க லைஃபே நிறைய பேர் வந்து இழந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அந்த வார்னால் அவங்க லைஃப் எண்டு வரைக்குமே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்ராசிட்டிஸ் வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து நடந்தது. ஸோ அதனால தான் ஒருத்தருடைய இண்டிவிஜுவல் ரைட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஹியூமன் ரைட்ஸை வந்து கொண்டு வந்தாங்க. ஒரே ஒரு கண்ட்ரி நினச்சா மட்டும் இதை வந்து கொண்டு வர முடியாது இல்லையா. ஸோ எல்லா கண்ட்ரிஸும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி சேர்ந்து உருவாக்குனா தான் இதை வந்து வேர்ல்டு வைடாக வந்து பண்ண முடியும். அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்க, சான் ஃப்ரான்சிஸ்கோ மீட்டிங்கில் வந்து யுனைடெட் நேஷன் சார்ட்டர் வந்து டிராஃப்ட் பண்ணாங்க 1945.
ஸோ அப்போ தான் வந்து யூஎன்ஓ அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனே உருவாச்சு. எப்போனா 24 அக்டோபர் 1945 தான் வந்து யூஎன்ஓ அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனே வந்து உருவாச்சு. இந்த இந்த யுஎன்ஓவில் இருக்கிற எல்லா பாலிசிஸ்லையுமே ஹியூமன் ரைட்ஸ் தான் வந்து முக்கியமான தீமாக வந்து இருக்கும். எதுக்காக அப்படி இந்த ஏரியா ஆஃப் பீஸு, அதாவது அமைதி இருக்கணும், மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது, டெவலப்மெண்ட், ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டு, இது மாதிரி எல்லா பாலிசிஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் தான் வந்து இம்பார்ட்டன்ட் தீமாக வந்து யூஎன் வந்து அவங்களோட பாலிசிஸில் வந்து வச்சுருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், யூடிஹெச்ஆர்னு சொல்லுவாங்க. இந்த யூஎன் வந்து கிரியேட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, ஹியூமன் ரைட்ஸ் லா அப்படின்றத வந்து கிரியேட் பண்ணாங்க. யூஎன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமிஷன், ஹியூமன் ரைட்ஸ்க்கு வந்து ஒரு கமிஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அந்த கமிஷனை கைட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலனார் ரோஸ்வெல்ட். அவங்க யாருன்னா ஃப்ராங்க்லின் டி ரோஸ்வெல்ட், யூஎஸோட பிரசிடென்ட். அப்போது செகண்ட் வேர்ல்டு வார் அப்போல்லாம் வந்து யார் பிரசிடென்ட் அந்த யூஎஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் டி ரோஸ்வெல்ட் தான் இருந்திருப்பார். ஸோ அவரோட ஒய்ஃபான எலனார் ரோஸ்வெல்ட் தான் வந்து அந்த கமிஷனை வந்து கைட் பண்ணியிருப்பாங்க. ஃபைனலாக வந்து யூடிஹெச்ஆர், யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வந்து அடாப்ட் பண்ணிடுவாங்க யூஎன் ஜென்ரல் அசம்பிளியில். எப்போ அப்படின்னா 1948 வந்து அடாப்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எங்கே வந்து ப்ரொக்ளைம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ், யூஎன் ஜென்ரல் அசம்பிளி வந்து பாரிஸ் ஃப்ரான்ஸில் வந்து நடக்கும். எப்போனா 10th டிசம்பர் 1948 தான். ஸோ அந்த ரெசல்யூஷன் பேர் அந்த ரெசல்யூஷனோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 217A, ஜென்ரல் அசம்பிளி ரெசல்யூஷன் 217A. ஸோ இந்த ரிமெம்பரன்ஸ்க்காக தான் வந்து 10th டிசம்பரை வந்து ஹியூமன் ரைட்ஸ் டே அப்படின்னு வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் எப்போ வந்து அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th டிசம்பர் தான். ஸோ அதனால தான் 10th டிசம்பரை வந்து ஹியூமன் ரைட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு வைடு வந்து செலிப்ரேட் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? எப்போதுலேருந்து அந்த ஹியூமன் ரைட்ஸ் டே செலிப்ரேட் பண்ணால் 1950 தான் நம்ம அந்த ஹியூமன் ரைட்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். இதை வந்து இந்த யூடிஹெச்ஆரை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மாடர்ன் இன்டர்நேஷ்னல் மேக்னா கார்ட்டா ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். நம்ம அந்த அரசியல் சாசனம் மேக்னா கார்ட்டான்னு பார்த்தீங்கன்னா 1215. ஸோ அதனுடைய மாடர்ன் வெர்ஷன் தான் இது. ஸோ இது வந்து இன்டர்நேஷ்னல், அது இங்கிலாந்து மட்டும் கொடுத்துருப்பாங்க, இது இன்டர்நேஷ்னல், மாடர்ன் இன்டர்நேஷ்னல் மேக்னா கார்ட்டா ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்னு வந்து சொல்கிறாங்க. இதை வந்து மோர் தேன் 185 கண்ட்ரீஸ்க்கு மேலே இதை இன்கார்பரேட் பண்ணியிருப்பாங்க அவங்களோட கான்ஸ்டியூஷனில். ஈவன் இந்தியா கூட என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களோட கான்ஸ்டியூஷனில் இந்த ஹியூமன் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இந்த யூடிஹெச்ஆர், அந்த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸை வந்து மோர் தேன் 500 லாங்குவேஜஸில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து மோஸ்ட் டிரான்ஸ்லேட்டட் டாக்குமெண்ட் இந்த வேர்ல்டுலேயே மோஸ்ட் டிரான்ஸ்லேட்டட் டாக்குமெண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூடிஹெச்ஆர் தான். அடுத்து பாருங்கள், இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த சைரஸ் சிலிண்டர் 539 BC. இந்த சைரஸ் சிலிண்டருன்றது ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைரஸ் அப்படின்ற ஒரு மன்னர் இருப்பார். அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு கிங் ஆஃப் ஏன்ஷியன்ட் பெர்ஷியா. ஓகேங்களா? பெர்ஷியா ஃப்ரீட் த ஸ்லேவ் அண்ட் டிக்ளேர் தட் ஸ்லேவ்ஸ், அடிமைகளை எல்லாரையும் வந்து ஃப்ரீ பண்ணிட்டாரு. ஃப்ரீ பண்ணிவிட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து அவங்களோட ஓன் ரிலீஜனை வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணிக்க ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். ஸோ அதை தான் வந்து இந்த சைரஸ் சிலிண்டரில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். எந்த லாங்குவேஜ்லனா அக்காடியன் லாங்குவேஜில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இன் யூனிஃபார்ம் ஸ்கிரிப்டாக வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. இது வந்து டிரான்ஸ்லேட்டட் இன்டு ஆல் 6 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆஃப் யுனைடெட் நேஷனுக்கு வந்து மொத்தம் 6 அஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்குது. அந்த 6 அஃபிஷியல் லாங்குவேஜ்லையுமே இந்த சிலிண்டரில் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, டிரான்ஸ்லேட் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் த வேல்யூஸ் ஆஃப், இந்த ஹியூமன் ரைட்ஸ்லாம் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்னிட்டி, ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்குவாலிட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. டிக்னிட்டினா ஒன்றும் இல்லை, கண்ணியம் சொல்லுவோம் இல்லையா, நம்ம கண்ணியமாக இருக்கணும். அந்த டிக்னிட்டி கீழே என்னென்ன ரைட்ஸ்லாம் வருது, அதே மாதிரி ஜஸ்டிஸு கீழே என்னென்ன ரைட்ஸ்லாம் வருது, ஈக்குவாலிட்டி கீழே என்னென்ன ரைட்ஸ்லாம் வருதுன்னு சொல்லியிருப்பாங்க. டிக்னிட்டி கீழே வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு லைஃப், என்ன நம்ம ஒரு கண்ணியமான வாழ்க்கை வந்து நம்ம வாழணும். அடுத்து ரைட் டு இன்டெகிரிட்டி, நம்ம எல்லாருமே வந்து என்னவாக இருக்கணும், ஒத்துமையாக இருக்கணும். ப்ராபிஷன் ஆஃப் என்ஃபோர்ஸ்டு லேபர், அதாவது ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்தர் வந்து என்ன பண்ணக்கூடாது, வேலை வந்து வாங்கக்கூடாது. ஸ்லேவரி, அடிமையாகவும் யாரையும் வந்து வச்சுருக்கக்கூடாது. அடுத்து ஜஸ்டிஸ் பாருங்கள், ரைட் டு ஃபேர் ட்ரையல்,
ஜஸ்டிஸ்னால் என்ன, நீதி வழங்குறது தானே ஜஸ்டிஸ். ரைட் டு ஃபேர் ட்ரையல், அதாவது அதுக்கான தண்டனை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும், ரொம்ப கொடுமையான தண்டனைலாம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ப்ரொபோஷனல் பனிஷ்மெண்ட் டு க்ரைம், ரைட் நாட் டு பி ட்ரையல்டு மோர் தேன் ஒன்ஸ் ஃபார் த சேம் க்ரைம். ஒரே குற்றத்துக்காக ஒரு தடவைக்கு மேலே பல தண்டனை வந்து கொடுக்கக்கூடாது, ஒரு தண்டனை தான் கொடுக்கணும் அப்படின்றத வந்து அதெல்லாம் வந்து இந்த ஜஸ்டிஸு கீழே வருது. அடுத்து ஈக்குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் பிஃபோர் லா, எல்லாருமே வந்து என்னது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஈக்குவல் பிஃபோர் லா, லாக்கு முன்னாடி எல்லாருமே சமம் தான். நோ டிஸ்கிரிமினேஷன் ஆன் ரேஸ், எந்தவித பாகுபாடுமே இருக்கக்கூடாது. அவங்களோட ரேஸு, ரிலீஜன், ஜெண்டர், ஏஜ், எபிலிட்டி ஆர் டிசபிலிட்டி, இதை வச்சு எந்தவித பாகுபாடுமே இருக்கக்கூடாது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஹியூமன் ரைட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து ஹியூமன் ரைட்ஸோட பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ரைட்ஸோட பேசிக் கேரக்டர் இன்னரண்ட், அது வந்து யாருக்குமே கொடுக்கறது கிடையாது. அவங்க பிறப்பின் அடிப்படையிலேயே அவங்களுக்கு வந்து கிடைக்கிறது தான் இந்த ஹியூமன் ரைட்ஸ். தே ஆர் நாட் கிராண்டட் பை எனி பர்சன் ஆர் அத்தாரிட்டி, யாருக்கும் கொடுக்கறது கிடையாது. அது வந்து அவங்க பிறப்பிலே வந்து அவங்களுக்கு கிடைச்சிருது. அடுத்து ஃபண்டமெண்டல், அந்த ஹியூமன் ரைட்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். ஏன்னா அது இல்லாமல் அவங்க லைஃப் அண்ட் டிக்னிட்டி ஆஃப் மேன் வந்து மீனிங்லெஸ். ஸோ ஹியூமன் ரைட்ஸ் இல்லைன்னா அவங்க லைஃபே என்னது மீனிங்லெஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்ஏலியனபிள், ஒருத்தர்கிட்ட வந்து அந்த ஹியூமன் ரைட்ஸ் வந்து யாராலையுமே பறிக்க முடியாது. இன்டிவிசிபிள், ஆல்ரெடி வந்து மற்ற ரைட்ஸ்லாம் வந்து மக்களுக்கு இருந்தாலும் அதை வந்து என்ன பண்ண முடியாது, தே கான்ட் பி டினைடு. ஸோ எங்களுக்கு இருக்குது ஹியூமன் ரைட்ஸ் வேண்டாம் அப்படின்னு யாரும் வந்து என்ன பண்ண முடியாது, டினை பண்ண முடியாது. அடுத்து யூனிவர்சல், அது வந்து யூனிவர்சல், ஓகேங்களா, அதாவது வேர்ல்டு வைடு வந்து அது வந்து எல்லாருக்குமே இருக்குது. தே ஆர் என்ஃபோர்ஸபிள் வித்தவுட் நேஷ்னல் பார்டர், எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாமல், இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கான்னு எந்த ஒரு கண்ட்ரி வைஸ் பாகுபாடுமே இல்லாமல் எல்லாருக்குமே வந்து அது சமம்னு சொல்கிறாங்க, இருக்குது ஹியூமன் ரைட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து இன்டர்டிபெண்ட், ஏன்னா அது வந்து இன்டர்டிபெண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா பிகாஸ் த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆர் எக்ஸைஸ் ஆஃப் ஒன் ஹியூமன் ரைட்ஸ் cannot be had without the realization of other. ஒன்றை வந்து நம்ம உணர்ந்தால் தான் இன்னொன்று வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், அனுபவிக்க முடியும். ஸோ அதை தான் வந்து இன்டர்டிபெண்ட், ஒரு ஹியூமன் ரைட்ஸ் வந்து இன்னொரு ஹியூமன் ரைட்ஸோட இன்டர்டிபெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஹியூமன் ரைட்ஸ் டே வந்து பார்த்திங்கன்னா ஆனுவலி 10th December வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேட் பண்ணுறாங்க. எதுக்காகனா டு ஹானர் த UN ஜென்ரல் அசம்பிளி ஃபார் டிக்ளேரிங் ஹியூமன் ரைட்ஸ் யூனிவர்சலாக அதை டிக்ளேர் பண்ணுறதுக்காக, அதை ஹானர் UN ஜென்ரல் அசம்பிளி ஹானர் பண்ணுறதுக்காக December 10 வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. கைண்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், என்னென்ன கைண்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 30 ஆர்டிக்கல் வந்து இன்கார்பரேட் பண்ணிக்கிறாங்க. யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் 30 ஆர்டிக்கல். அந்த 30 ஆர்டிக்கலை வந்து 5 கேட்டகரியாக வந்து 5 பிரைமரி கேட்டகரியாக வந்து பிரிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சிவில் ரைட்ஸ்னால் இப்போது ஒரு சிவிலியன் மக்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் டு லைஃப், அவங்க வாழ்கிறதுக்கான ரைட்ஸு, லிபர்ட்டி, சுதந்திரமாக வாழ்கிறது, ஃப்ரீடம் ஃப்ரம் ஸ்லேவரி, யாருக்கும் அடிமையாக இல்லாமல் வாழ்கிறது, அண்ட் ஆர்பிட்ரரி அரெஸ்ட், எந்தவித காரணங்களுக்கும் இல்லாமல் அவங்க அரெஸ்ட் பண்ண முடியாது அவங்கள, ஓகேங்களா. அது செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் ரைட்ஸ், அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன், அப்போ ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கும் அது அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கும் வந்து பொலிட்டிக்கல் ரைட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணப்படுது. இந்த பொலிட்டிக்கல் ரைட்ஸில் என்னென்ன இருக்குன்னா, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், அவங்க நினச்சதை அவங்களால வந்து பேச முடியும், அண்ட் பீஸ்ஃபுல் அசம்பிளி, ஸோ மாநாடுகள்லாம் வந்து மக்கள் வந்து என்ன பண்ணலாம், போடலாம், கூட்டம் நடத்தலாம். ஸோ அதான் பீஸ்ஃபுல் அசம்பிளி, பீஸ்ஃபுல்லாக நடக்கணும், எந்தவித அந்த சண்டை சச்சரம் எல்லாம் பீஸ்ஃபுல் அசம்பிளி. ரைட் டு டேக் பார்ட் இன் த கவர்மெண்ட் ஆஃப் ஒன்ஸ் கண்ட்ரி. ஸோ இப்போ நம்ம வந்து பிரதமரை சூஸ் பண்ணுறதுல என்ன பண்ணலாம், நம்ம வந்து டேக் பார்ட், நம்ம ஓட் போடுறோம் இல்லையா. ஸோ அதுதான். அடுத்து ரைட் டு ஓட், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ஒப்டெயின் இன்ஃபர்மேஷன், அவங்க நினச்சதை வந்து அவங்களால பேசலாம், அண்ட் ஒப்டெயின் இன்ஃபர்மேஷன், அவங்க தேவையான இன்ஃபர்மேஷன் அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம் கவர்மெண்ட் கிட்டேருந்து. எனக்கு இதை பற்றி தெரியணும், என்ன நடக்குதுன்னு தெரியணும் அப்படின்ற மாதிரி. அதை ரைட் டு இன்ஃபர்மேஷன் பற்றிலாம் நீங்கள் வந்து ஃபர்தர் ஹையர் ஸ்டாண்டர்டில் வந்து படிப்பீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் ரைட்ஸில் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போது சோஷியல் ரைட்ஸ்னால் சமுதாய உரிமைகள். ஸோ ரைட் டு எஜுகேஷன், எல்லாருக்குமே என்னது, எஜுகேஷன் வந்து படிக்கக்கூடிய உரிமை வந்து இருக்குது. ரைட் டு எஜுகேஷன், ஹெல்த் கேரு, ஃபுட்டு, கிளாத்திங், ஷெல்டர், சோஷியல் செக்யூரிட்டி, இது எல்லாமே வந்து சோஷியல் ரைட்ஸு கீழே வந்துடுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் ரைட்ஸ், இதில் என்னென்ன வருது, எக்கனாமிக் ரைட்ஸ் பொருளாதார உரிமைகள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஃபேர் வேஜ், ஸோ அண்ட் ரீசனபிள் லிமிட்டேஷன் ஆஃப் ஒர்க்கிங் ஹவர்ஸ்.
ஸோ இவ்வளோ 8 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும் அப்படின்றது தான் வந்து அந்த லிமிடேஷன் ஆஃப் ஒர்க்கிங் ஹவர்ஸ். ரொம்ப ஒருத்தரையே வந்து என்ன பண்ண 12 மணி நேரம் 13 மணி நேரம்லாம் வேலை இல்லாமல் 8 மணி நேரம் தான் வந்து வேலை பார்க்கணும் அப்படின்றது தான் அந்த ரீசனபிள் லிமிடேஷன் ஆஃப் ஒர்க்கிங் ஹவர்ஸ். ஷெல்டர், எஜுகேஷன், அடிக்குவேட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கு அண்ட் ரைட் டு ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் வந்து எக்கனாமிக் ரைட்ஸில் வந்து வந்துடுது. அடுத்து 5th கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் ரைட்ஸ். கல்ச்சுரல் ரைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன். அவங்க வந்து எந்த மதத்தை வேணாலும் அவங்க வந்து என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணலாம். அண்ட் டு ஸ்பீக் த லாங்குவேஜ், அவங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜை அவங்க வந்து பேசலாம். அண்ட் டு ப்ராக்டிஸ் த கல்ச்சுரல் லைஃப் ஆஃப் த கம்யூனிட்டி. ஓகேங்களா. த ரைட் டு ஷேர் இன் சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் ரைட் டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் மாரல் அண்ட் மெட்டீரியல் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சுரல் ரைட்ஸு கீழே வருது. இங்கே இந்த டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹியூமன் ரைட்ஸ்க்கும் சிவில் ரைட்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் ரைட்ஸ் வந்து எல்லாருக்குமே எந்த வித பாகுபாடும் இல்லாமல், நேஷ்னாலிட்டி, செக்ஷுவாலிட்டி, ஜெண்டர், ரேஸ் எந்த வித பாகுபாடுமே இல்லாமல் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது ஹியூமன் ரைட்ஸ். சிவில் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது சிவில் ரைட்ஸ்னால் இப்போ இந்தியன் சிட்டிசன்னா அவங்களுக்கு இருக்கிறதா அந்த சிவில் ரைட்ஸு, பர்டிகுலர் நேஷன் ஆர் ஸ்டேட்டு. ஸோ இந்தியன்னா இந்திய குடிமக்களுக்கு இருக்கிற ஒரு சில உரிமைகள், இதே அமெரிக்கன்னா அமெரிக்கா நாட்டில் இருக்கிற ஒரு சில உரிமைகள். ஸோ அதுதான். ஆனால் ஹியூமன் ரைட்ஸ் வந்து அது யூனிவர்சல், எல்லாருக்குமே இது வந்து கவர் ஆகுது வேர்ல்டு வைடு. அடுத்து ஹியூமன் ரைட்ஸ் அதான் யூனிவர்சல்னு சொல்கிறாங்க, எல்லா கண்ட்ரிக்குமே வந்து இது அப்ளிகபிள். இதே சிவில் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு கவர்மெண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி இது வந்து மாறுது சிவில் ரைட்ஸு. ஓகே, எந்த ஒரு கண்ட்ரியுமே வந்து இந்த ஹியூமன் ரைட்ஸ் வந்து இந்த இண்டிவிஜுவலுக்கு கிடையாது அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஆனால் வந்து இதே சிவில் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சில ரைட்ஸை வந்து அந்த மக்களுக்கு வந்து கொடுக்கவும் செய்யலாம், எடுக்கவும் செய்யலாம். அடுத்து ஹியூமன் ரைட்ஸ் வந்து பேசிக் ரைட்ஸ் இன்னரண்ட் வித் பர்த், பிறக்கும் போதே வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதா இந்த ஹியூமன் ரைட்ஸ். இதே சிவில் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரியேஷன் ஆஃப் த சொசைட்டி, அந்த நாடு இது கிரியேட் பண்ணுறது தான் இந்த சிவில் ரைட்டு. அடுத்து இந்த நம்ம ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் ECOSOC இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஹியூமன் ரைட்ஸோட ஒரு பிரின்சிபல் ஆர்கன் தான். அவங்க தான் வந்து இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை வந்து செட்டப் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நேஷனல் லெவல், ஸ்டேட் லெவல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை வந்து பார்க்க போகிறோம். இந்த NHRC இருக்குது பார்த்தீங்களா, எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 12th October 1993 தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட், ஸ்டாச்சுவேட்ரி அண்ட் நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. இது வந்து இண்டிபெண்ட், யாருமே இதில் அரசியல்வாதிகள் யாரும் வந்து இதில் என்ன பண்ண முடியாது, தலையிட முடியாது. ஓகேங்களா. நான் கான்ஸ்டிடியூஷனில் வந்து இதுக்கு எந்த ஒரு ஆர்டிக்கலுமே வந்து கிடையாது. ஸோ அதான் நான் கான்ஸ்டிடியூஷனல்னு சொல்லுவாங்க. தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு கமிஷன் தான் இந்த நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இதனுடைய ஹெட் குவார்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. இது வந்து ஒரு மல்டி மெம்பர் பாடி. இதில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்பர்சன், இந்த டேபிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே கிளியர் ஆகிடும். சேர்பர்சன் அவர் யாராக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோட ரிட்டையர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் தான் இதுக்கு சேர்பர்சனாக இருக்க முடியும். ஒரு மெம்பர் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்கணும். இன்னொரு மெம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கணும். 2 members எதுலேருந்து வந்து இருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் அமங்கஸ் பர்சன் ஹேவிங் நாலேஜ் ஆர் ப்ராக்டிஸ் இன் மேட்டர்ஸ் ரிலேட்டட் டு ஹியூமன் ரைட்ஸ். ஹியூமன் ரைட்ஸ் பற்றின நாலேஜு இல்லை ப்ராக்டிஸ் வந்து அவங்களுக்கு இருந்திருக்கணும். அதுலேருந்து 2 members. அடுத்து டீம்டு மெம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் இருப்பாங்க, 4 பேர். அந்த 4 பேர் யார் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சேர்பர்சன் ஆஃப் த ஃபாலோயிங் கமிஷன். இந்தந்த கமிஷனோட சேர்பர்சன்ஸ் எந்தெந்த கமிஷன்: நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸு, நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு கேஸ்ட்டு, நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸு, நேஷனல் கமிஷன் ஃபார் உமன். ஸோ இதனுடைய சேர்மேன்லாம் வந்து பார்த்திங்கன்னா டீம்டு மெம்பர்ஸாக வந்து இருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து இந்த பிரசிடென்ட், இந்த கமிஷனோட சேர்பர்சனு மெம்பர்ஸ் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுறது வந்து பிரசிடென்ட்டு. அவங்களோட டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா 5 years ஆர் டில் த ஏஜ் ஆஃப் 70 years. 70 வருஷம் வரைக்கும் அவங்க இருக்கலாம், இல்லை 5 வருஷம் வந்து இருக்கலாம். NHRC வந்து பார்த்திங்கன்னா 5 டிவிஷனாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து லா டிவிஷன், இன்வெஸ்டிகேஷன் டிவிஷன், பாலிசி, ரிசர்ச் அண்ட் ப்ரோக்ராம் டிவிஷன், ட்ரைனிங் டிவிஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன்னு 5 டிவிஷனாக வந்து பிரிக்கிறாங்க. இவங்க வந்து எதுக்கு ரெஸ்பான்சிபிள் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் இந்தியா. ஹியூமன் ரைட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதும் இவங்க தான், இந்த ஹியூமன் ரைட்ஸை ப்ரொமோட் பண்ணுறதும் இவங்க தான் இந்தியா லெவலில். அடுத்து ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். தமிழ்நாட்டில் எப்போ இதை ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17th April 1997 தான் வந்து ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 3 members வந்து இருக்காங்க. சேர்பர்சனோடு சேர்த்து 3 members வந்து இருக்காங்க.
இவங்களோட வேலை என்ன அப்படின்னா இன்கொயர் இன்டு வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ரிலேட்டட் டு சப்ஜெக்ட் கவர் அண்ட் ஸ்டேட் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற சப்ஜெக்ட்ஸில் எதனா ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இருந்தால் அதை வந்து பார்ப்பாங்க. ஸ்டேட் லிஸ்ட்டுக்குள்ளவும் கன்கரண்ட் லிஸ்ட்டுக்குள்ளவும் 7th ஷெட்யூலில் தான் எதெல்லாம் ஸ்டேட் லிஸ்ட்டில் வருது எதெல்லாம் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் வருது அப்படின்னு வந்து சொல்லிவிடாங்க. ஆல்ரெடி நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இதை என்கொயரி பண்ணியிருந்தாங்கன்னா அதை இவங்க பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா. அடுத்து ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ். நிறைய ஆர்கனைசேஷன் அதாவது என்ஜிஓஸ்லாம் வந்து இருக்குது, மானிட்டர் பண்ணுறாங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஓட பாலிசிஸு கவர்மெண்டோட ஆக்ஷன்ஸு அதெல்லாம் வந்து அவங்க மானிட்டர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் கொடுப்பாங்க. ஹியூமன் ரைட்ஸ் பிரின்சிபலை பேஸ் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு வந்து ப்ரெஷர் வந்து கொடுப்பாங்க. அது மாதிரி ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸ் தான் இந்த அம்னஸ்டி இன்டர்நேஷ்னல், சில்ட்ரன்ஸ் டிஃபென்ஸ் ஃபண்டு, ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச். இது மூணுமே. ஸோ ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்னஸ்டி இன்டர்நேஷ்னல், சில்ட்ரன்ஸ் டிஃபென்ஸ் ஃபண்டு, ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் இதெல்லாம். ஓகேங்களா. அடுத்து இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஆர்டிகல்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆர்டிகல்ஸ் வந்து இந்த ஹியூமன் ரைட்ஸ்க்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 24 ப்ராபிட்ஸ் சைல்ட் லேபர் வந்து தடை பண்ணுது. 39F வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட்ஸ் ஃபார் சில்ட்ரன் டு டெவலப் இன் ஹெல்த்தி மேனர். ஓகேங்களா. இது எல்லாமே சில்ட்ரனுக்கு தான். இங்கே சைல்ட் ரைட்ஸு கீழே நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ அதனுடைய ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ் தான் இதெல்லாம். அடுத்த ஆர்டிகல் 45 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட்ஸ் தட் ஸ்டேட் ஷால் endeavor to provide early childhood care and education for all children until they complete the age of 6 years. 6 வயசு வரைக்குமே அவங்களுக்கு தேவையான ஏர்லி சைல்டுஹுட் கேரும் வந்து கொடுக்கணும், எஜுகேஷனும் வந்து கொடுக்கணும் 6 வயசு வரைக்கும் அப்படின்றது தான் ஆர்டிகல் 45. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சைல்ட் ரைட்ஸ். ஆர்டிகல் 1 படி Article 1 of the United Nations Convention on the Rights of Child 1989 ரைட்ஸ் ஆஃப் சைல்டு 1989 அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் நேஷனோட ஒரு இது இருக்குது. அதில் ஆர்டிகல் 1 என்ன சொல்லுது அப்படின்னா சைல்டுன்றது 18 பிலோ 18 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்கள தான் வந்து சைல்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. The Convention on Right of Children was proclaimed by எப்போ இதை வந்து ப்ரொக்ளைம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20th November 1989 தான் வந்து ப்ரொக்ளைம் பண்ணியிருப்பாங்க. ஸோ சைல்டு தான் வந்து என்னது ஒரு நாட்டோட முக்கியமான வந்து ஒரு சொத்து. எதிர்காலமே வந்து இந்த சைல்டை வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதனால தான் சைல்டு ரைட்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. யுஎன்ஓ இந்த பாக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யுஎன்ஓ வந்து 1978 வந்து இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் உமன் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. 1979 வந்து இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் சில்ட்ரன். ஸோ ஃபஸ்ட்டு உமன் அப்புறம் சில்ட்ரன். உமன் மூலயமா தானே குழந்தை வருது. ஸோ ஃபஸ்ட்டு உமன் 1978 உமன், 1979 வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன். அடுத்து இந்த சில்ட்ரனுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷன். ஸோ ஆர்டிகல் 21A தான் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி எல்லாருக்குமே ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் வந்து கொடுக்கணும் 6 to 14 இயர்ஸ் வரைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுது. அடுத்து சைல்டு லேபர் ஆக்ட் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1986. இந்த ஆக்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ப்ரொவைட்ஸ் நோ சைல்டு ஹூ ஹாஸ் நாட் கம்ப்ளீட்டட் 15 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் கேன் பி எம்ப்ளாய்ட். அதாவது 15 வயசு கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே 14 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்கள எம்ப்ளாய்மெண்ட் பண்ணக்கூடாது. அதை வந்து தடை பண்ணுறாங்க. ஜுவினல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2000 கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன். இந்த ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா tries to protect children deprived of adequate care and to reform the children by adopting child friendly approach. ஓகேங்களா. அதாவது குழந்தைங்க ஜுவனல் ஜஸ்டிஸ் அப்படின்றது என்னென்னா குழந்தைங்கள வந்து என்ன பண்ணுறாங்க ப்ரொடெக்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான கேரும் கொடுத்து, அதாவது ஜுவனல் ஜஸ்டிஸ்னால் என்னென்னா சிறு வயதிலே குற்றம் பண்ணி ஜெயிலுக்கு போகிறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கேர் பண்ணி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து சைல்டு ஃப்ரெண்ட்லி அப்ரோச், அந்த அப்ரோச் குழந்தைங்க அவங்க மூலயமாவே அவங்களுக்கான அப்ரோச் வந்து கொடுத்து அவங்கள வந்து திருத்துவாங்க. ஸோ அதான் ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2000. அடுத்து போக்சோ ஆக்ட் 2012. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ் ஆக்ட் regards the best interest of the child as being paramount importance in every state. அதாவது குழந்தைங்களுக்கு வந்து எந்த செக்ஷுவல் அஃபென்ஸும் இல்லாமல் அவங்கள பாதுகாக்க தான் இந்த போக்சோ ஆக்ட் வந்து 2012 வந்து போட்டிருக்காங்க. அடுத்து இந்த டூயினோவில் பாருங்கள் 1098 தான் வந்து சைல்ட் லைன். இந்தியாவோட ஃபஸ்ட்டு 24 hour ஃப்ரீ எமர்ஜென்சி ஃபோன் சர்வீசஸ் இதுதான். சில்ட்ரனுக்கான சைல்ட் லைன் தான் இந்த 1098. அவங்க அதாவது குழந்தைங்கள் வந்து ஒரு சில இதனால அஃபெக்ட் ஆவாங்க இல்லையா, லைக் சைல்டு லேபரு, சைல்டு மேரேஜு,
சில்ட்ரன் அஃபெக்டட் பை எனி அப்யூஸ், யாராச்சும் அவங்கள அடிக்கிறது, அவங்கள மிரட்டுறது, ஸோ அதை மாதிரி ஏதாவது செக்ஷுவல் அப்யூஸ் எதை மாதிரி இருந்தாலும் 1098க்கு சில்ட்ரன்ஸே வந்து என்ன பண்ணலாம், கால் பண்ணி அவங்களோட இஷ்யூஸை வந்து சொல்லலாம். ஸோ கவர்மெண்ட் வந்து அதுக்கான ஆக்ஷன் வந்து எடுக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸ் ரைட்டு. உமன்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரைட்ஸ் ஆர் ஹியூமன் ரைட்ஸ். அதுவும் வந்து ஹியூமன் ரைட்ஸ் தான். ஓகேங்களா, உமன் தான் வந்து அவங்களோட என்னது சொசைட்டிக்கு வந்து ரொம்பவே வந்து முக்கியம் உமன். ஸோ அவங்களுக்கு ஒரு கன்வென்ஷன் போட்டாங்க. அது என்ன அப்படின்னா, அந்த கன்வென்ஷனை வந்து எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகேன்ஸ்ட் உமன். யூஎனில் ஒரு கன்வென்ஷன் வந்து உமனுக்காக பண்ணது தான் கன்வென்ஷன் ஆன் தி எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகேன்ஸ்ட் உமன். அது எப்போ அடாப்ட் பண்ணாங்கன்னா 1979 யூஎன் ஜென்ரல் அசம்பிளியில் வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. குழந்தைங்களது வந்து எப்போ குழந்தைங்களது அடாப்ட் பண்ணாங்க 1989, இவங்களது வந்து பார்த்திங்கன்னா 1979. ஓகேங்களா, 1995 4th வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் ஆஃப் உமன் வந்து பெய்ஜிங்கில் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா டெவலப்ட் ஏ பிளாட்ஃபார்ம் ஃபார் ஆக்ஷன் டு ரெகக்னைஸ் உமன்ஸ் ரைட் அண்ட் இம்ப்ரூவ் உமன்ஸ் லைவ்லிஹுட் வேர்ல்டு வைட் அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருப்பாங்க. யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ஃபண்ட் ஃபார் உமன், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஹேஸ் ஒர்க்டு சின்ஸ் 1995 டு இம்ப்ளிமெண்ட் த பெய்ஜிங் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஆக்ஷன். இந்த பெய்ஜிங்கில் நடந்தது இல்லையா, அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு யுனைடெட் நேஷன் ஃபண்ட் ஃபார் உமன் அவங்களும் வந்து 1995 வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு. இப்போ நம்ம ரைட்ஸ் குழந்தைங்க பார்த்தோம், உமன்ஸ் பார்த்தோம், சீனியர் சிட்டிசன்ஸும் இருப்பாங்க இல்லையா. ஸோ மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன் ஆக்ட் வந்து 2007 வந்து போட்டாங்க. ஸோ திஸ் ஆக்ட் மேக்ஸ் இட் லீகல் ஆப்ளிகேஷன் ஃபார் சில்ட்ரன் அண்ட் ஹியர்ஸ் டு ப்ரொவைட் மெயின்டெனன்ஸ் டு சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். ஸோ அவங்க வயசான காலத்தில் என்ன பண்ணணும், அவங்களோட மகள்களோ தான் வந்து என்ன பண்ணணும், அவங்களுக்கான மெயின்டெனன்ஸை வந்து கொடுக்கணும். ஸோ இவ்வளோ தான் வந்து கன்க்ளூஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த லெசனில் பார்த்தது. இந்த டேபிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சில லெஜிஸ்லேஷன்ஸும் அதனுடைய ப்ரொவிஷன்ஸ், இந்தியாவில் என்னென்ன ஆக்ட் இருக்குது, அது என்ன சொல்ல வருதுன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹிந்து விடோ ரீமேரேஜ் ஆக்ட் 1856, அதாவது விடோ ரீமேரேஜை வந்து லீகலைஸ் பண்ணுறாங்க. விதவை மறுமணத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, லீகலைஸ் வந்து பண்ணுறாங்க 1856. அடுத்து ஹிந்து மேரேஜ் ஆக்ட் வந்து 1995. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, உமன் 21 வயசில் தான் வந்து என்ன பண்ணணும், உமனுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்றத வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து ஹிந்து சக்சஷன் ஆக்ட் 1956. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ஷூர்ஸ் த ரைட் டு உமன் டு இன்ஹெரிட் தேர் பேரண்டல் ப்ராப்பர்ட்டி. இப்போ அப்பாவோட சொத்து வந்து பொண்ணுக்கும் வந்து என்ன இருக்குது, உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறதா ஹிந்து சக்சஷன் ஆக்ட் 1956. அடுத்து டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1961. இந்த ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, அதாவது வரதட்சணை கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெண்ணை வந்து என்னது, அவங்க வாழ போகிற வீட்டில் வந்து அவங்கள எந்த வித பனிஷ்மெண்ட்டும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, அவங்கள வந்து இல் ட்ரீட்மெண்ட்டு குறைவாக வந்து நடத்தக்கூடாது இந்த வரதட்சணை காரணம் காட்டி அப்படின்னு வந்து சொல்லுது. அடுத்து ஈவ் டீசிங் ஆக்ட் 1997. ஸோ ஈவ் டீசிங் பற்றி தெரியும் இல்லையா, அவங்களுக்கு காலேஜ்லலாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுவும் வந்து ரிலீஃப் டு உமன். இன்டீசன்ட் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் 1999. ஸோ ப்ரொஹிபிட் த இன்டீசன்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் உமன் இன் மேகசின், நியூஸ்பேப்பர்லையோ மேகசின்லையோ என்னது உமனை வந்து இன்டீசென்ட்டாக வந்து ரெப்ரசென்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது. அடுத்து ஃபேக்ட்ரி ஆக்ட் 1948, பிளான்டேஷன் லேபர் ஆக்ட் 1951, மைன்ஸ் ஆக்ட் 1952, மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் 1961. இது எல்லாமே வந்து உமன் ஒர்க்கர்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அடுத்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005. இது என்ன பண்ணால், ஹஸ்பண்டோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸோ அவங்கள அடிக்கிறாங்க, அவங்கள ஹராஸ் பண்ணுறாங்க. ஸோ அது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெசன். என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோட வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.